قسم الحظوظ والملكات والأرزاق على بني آدم بمقادير مختلفة وأشكال متباينة، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா விடயங்களும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நடக்கிறது என்பது முஸ்லிம்களாகிய எங்களுடைய நம்பிக்கை. அதன்படி ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்ற வாழ்வு, பொருளாதாரம், பட்டம் பதவிகள், அதிகாரம், குடும்ப அந்தஸ்து, ஊரிலே இருக்கின்ற சமூகத்திலே கிடைத்திருக்கின்ற ஒரு அங்கீகாரம், என்ன விஷயங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் அத்தனையும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, பங்கு பிரிப்பின்படிதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை விளங்கி நம்பி இருக்கிறோம். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஆறாவதாக அல்லது ஐந்தாவதாக நாங்கள் இதனை சொல்லுவோம். அல் கதா வல் கதர் என்கின்ற அந்த அம்சத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்ற ஆயுள், குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை, பொருளாதாரம் என்று எதனை தான் யோசித்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பட்ட பதவிகள், வருமானம், சமூக அந்தஸ்து எல்லாமே அல்லாஹ்வுடைய பங்கீட்டின் பிரகாரம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நான் மேலே ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹ் அதனை சொல்கிறான்: நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்வில் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்வாதாரங்கள் அத்தனையையும் நஹ்னு கஸம்னா, நாங்கள் தான் பங்கு வைத்திருக்கிறோம். அவர்களில் சிலரை விட மற்றும் சிலரை உயர்த்தி இருக்கிறோம். பதவியில, பட்டத்துல, அதிகாரத்துல, சொத்துல, செல்வத்துல நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். ஒருவர் இன்னொருவரில் தங்கி வாழும் பொருட்டு இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒருவர் இன்னொருவரில் தங்கித்தான் வாழ வேண்டும். சமுதாயத்துக்குள்ளே ஒரு பிடிப்பு வேற வேண்டும். ஒருவருடைய உழைப்பு, ஒருவருடைய ஆலோசனை, ஒருவருடைய சிபாரிசு இன்னொருவருக்கு தேவை என்ற நிலையில் தான் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே எல்லா அம்சங்களும் அல்லாஹ்வுடைய பங்கீடு என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த குர்ஆன் வசனம் அதனை தான் சொல்கிறது. இப்பொழுது நாங்கள் சமூகத்திலே வாழுகின்ற பொழுது அடுத்தவரோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு இயல்பு சாதாரணமாக மனிதனுக்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையோட, அவருடைய பொருளாதாரத்தோட, பட்டத்தோட, பதவியோட, படிப்போட எங்களை நாங்கள்
வருமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு கொடுத்த அல்லாஹ் எனக்கும் தருவான் என்று அல்லாஹ்வுடைய அந்த பங்கீட்டை ஏற்று அல்லாஹ்வை புகழுகின்ற நிலையை விட்டு பொறாமைப்படத் தொடங்குகிறார் மனிதன். எத்தனையோ 100 பாவங்கள் உலகத்திலே இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட முதல் பாவம் இந்த பொறாமை. அது எங்களை அறியாமலே வந்து சேர்ந்தது. இது மார்க்கத்திலே மிகவும் எச்சரிக்கப்பட்ட ஒரு குணாதிசயம் இந்த பொறாமை என்பது. மனதிலே எள்ளளவும் வரக்கூடாத ஒரு பாவம். இன்னொருவருடைய படிப்பை பார்த்து, அவருடைய அதிகாரத்தை பார்த்து, அவருக்கு கிடைத்திருக்கிற வளமான வாழ்வை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய பங்கீட்டை நான் பொருந்திக் கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் கோபப்படுகிறேன். அவருக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தராமல் விட்டுவிட்டான் என்பதை குறை காண்கிறேன். அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை விட என்னை அல்லாஹ் தாழ்த்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய பங்கீட்டை குறை காண விளைகிறேன். பொறாமையுடைய யதார்த்தம் அதுதான். எனவே ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு மூமினுடைய உள்ளத்திலே கடுகளவே இந்த பொறாமை இருக்க முடியாது. என்ன நியாயத்தை சொல்லி இருக்க முடியாது. ஏன்? சொத்தை அல்லாஹ் கொடுத்தது ஒரு நபருக்கு, அதிகாரத்தை கொடுத்தது சில வேளை அது அவருக்குரிய சோதனையாக இருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில வேளை அவர் நரகம் செல்வதற்கு அந்த சொத்து காரணமாக அமையலாம். அந்த சொத்தை பயன்படுத்துகின்ற விதம், நடக்கின்ற பாங்கு அவருடைய முடிவை தீர்மானிக்கலாம். எனவே இந்த உலகத்திலே அலங்காரமாக தெரிகின்ற ஒன்றுமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு அடையாளம் கிடையாது. சொத்தை அல்லாஹ் தந்துவிட்டான் என்றால் சொத்து கொடுத்தவனோடு அல்லாஹ் இரக்கம் காட்டி விட்டான், அவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டான், சுவனவாதி என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான் என்ற அர்த்தம் கிடையாது. இப்படியாக ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே கிடைத்திருக்கின்ற அத்தனையும் அல்லாஹ்வுடைய பங்கீடு. அல்லாஹ் ஹக்கீம், மிக ஞானம் உள்ளவர், தூர தரிசனம் உள்ளவர், எல்லா காலத்தையும் அறிந்தவன் என்று நாங்கள் அல்லாஹ்வை பற்றி நம்பி இருக்கிறோம். பிழை வரமாட்டார், பிழை வரமாட்டாது அல்லாஹ்வுடைய செயற்பாட்டிலே. ஓரவங்கிசம் என்று சொல்லுவோமே, அந்த அம்சங்கள் அல்லாஹ்வுடைய செயற்பாட்டிலே காணப்பட மாட்டாது. எது நடந்தாலும் அதன் பின்னாலே பல 100 அர்த்தங்கள் இருக்கும், நியாயங்கள் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அது எங்களுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டாவிட்டாலும் சரி. இந்த நிலைப்பாட்டோடு தான் ஒரு முஸ்லிம் மற்ற மனிதனுடைய, மற்ற நபருடைய வளங்களை, அவருடைய வளமான வாழ்க்கையை, அவருக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷமான விஷயங்களை ஒரு மனிதன் நோக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமை என்றால் என்ன மார்க்கத்திலே? எது பொறாமை என்றால், பிறருக்கு கிடைத்திருக்கிற அந்த நிஅமத், பிறருக்கு கிடைத்திருக்கிற அந்த நிஅமத் அவரிடம் இருக்கக்கூடாது. அதற்கு அவர் தகுதி இல்லை. அவரிடம் இருந்து அது பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும் என்று மனதிலே வருகின்ற ஒரு அடக்க முடியாத ஒரு வெறி, அதுதான் இஸ்லாத்திலே பொறாமை என்று சொல்லுவோம். மற்றவருடைய பொருளாதாரம், மற்றவருடைய பதவி, அவருடைய சுகபோகம், அது அவரிடம் இருக்கக்கூடாது. அவருக்கு அது தகுதி கிடையாது. அதனை விட நான் அதற்கு உரித்துடையவன் என்று தன்னை அந்த இடத்துக்கு பிரயோகிக்கின்ற ஒரு செயற்பாடு. இதுதான் மார்க்கத்திலே பொறாமை என்று சொல்லுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் போன்று வசதியான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவதோ, அதற்காக அவரோட போட்டி போடுவதோ, உழைப்பதோ பொறாமையாக கருதப்பட மாட்டார். ஆனால் மனிதன் முடிவெடுக்கிறான், இவன் இதுக்கு பொருத்தம் கிடையாது, தகுதி கிடையாது, இது எனக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும், எனவே இது இவரிடம் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, இதனை துடைத்தெறிய வேண்டும் என்பதற்கான முயற்சிகள்.
பெட்டிஷன் அடிக்கிறது, குறைபாடு செய்கிறது, காட்டி கொடுக்கிறது, எங்கெங்க போய் திரியை பத்த வைக்கிறது, நித்திரையை இழப்பது, நிம்மதியை இழப்பது, மன சந்தோஷத்தை இழப்பது. எப்பொழுதும் இந்த பொருளாதாரம், இந்த பதவி, இந்த பட்டம் அந்த மனிதனிடமிருந்து பறிக்கப்படுகிறதோ அன்றுதான் நிம்மதி பெறும். இப்படி ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. ஹராம். ரெண்டு வகையான அழிவை இந்த நபர் தேடிக்கொள்கிறார். இந்த பொறாமை என்கின்ற குணத்தை எடுத்துக்கொண்ட நபர் ரெண்டு வகையான அழிவை தேடிக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். என்ன தெரியுமா? யாருடைய உள்ளங்களிலே இந்த பொறாமை வருகிறதோ, விறகு நெருப்பினால் எரிக்கப்படுவது போல், நெருப்பு விறகை எரிப்பது போல் இந்த பொறாமை அந்த மனதுக்குள்ள குடிகொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கும், எரித்துக் கொண்டிருக்கும், சாம்பலாகிக் கொண்டிருக்கும். இரவு இரவாக நின்று தொழுது, பகலுக்குள்ளாக நோன்பு நோற்று, ஆயுளே 35 ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எல்லாமே பத்தி சாம்பலாகிக் கொண்டிருக்கும். அந்த பொறாமை மனதுக்குள்ளே இருக்கும் காலமெல்லாம். இது இந்த உலகத்தில் கிடைக்கிறது. அதில் ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் மறுமையில தெரியும். இன்னொரு குர்ஆன் வசனமும் இருக்கிறது. லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமையில மஹ்ஷர்ல அந்த வெளியில அல்லாஹ்வுக்கு முன்னால எழும்பி நிற்கின்ற பொழுது, கேள்வி கணக்குக்காக நிற்கின்ற பொழுது, பணமோ பொருளாதாரமோ பிள்ளைகளோ எந்த பிரயோசனத்தையும் யாருக்கும் அளிக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தரும் எதை போன்று நடந்து கொள்வார்கள். ஆனால் பொறாமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத, தூய மனதோடு யார் அல்லாஹ்வுக்கு எழுப்பி நிற்கின்றானோ அவனுக்கு தான் அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஸகாத், அவனுடைய இஸ்திக்ஃபார், அவனுடைய எல்லாம் குர்ஆன் எல்லாமே பிரயோசனம் அளிக்கும். எல்லாம் இருந்தாலும் மனதில் இந்த பொறாமையோட வாழ்ந்து மௌத்தாகி அதே நிலையில் அல்லாஹ்வுக்கு எழுந்து நின்றால் அவனுடைய அமல்கள் செல்லாக்காசிகளாகிவிடும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முதல் செய்யப்பட்ட பாவம் இந்த பொறாமை. எங்கே? மேலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் படைத்துவிட்டு ரூஹை ஊதிவிட்டு அவரை கௌரவிக்கும் முகமாக சுஜூது செய்வதற்கு அல்லாஹ் எல்லோரையும் படைத்தார். மலக்குகள் ஒன்றை யோசிக்கவில்லை, சுஜூது செய்து விட்டார்கள். அல்லாஹ் ஏவிய மாதிரி அவருக்கு அந்த கௌரவத்தை செலுத்தி விட்டார்கள். இப்லீஸ் மாத்திரம் என்ன சொன்னான்? நான் செய்ய மாட்டேன், நான் அவனை விட சிறந்தவன், அவன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான், நெருப்பு ஒரு நாள் மண்ணுக்கு தலைவணங்காது என்றான். வீராவும் பேசினான், பொறாமை கொண்டான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து ரஜீம் என்ற எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் என்ற பட்டம் அன்றிலிருந்து தான் அவனுக்கு கிடையாது. அங்கிருந்து தூக்கி வீசப்படுகிறான். அன்றிலிருந்து சமைக்கப்பட்டவன். என்ன காரணம்? பொறாமை. பொறாமை சாபங்களை இழுத்து வரும் என்பதை இந்த வசனத்தில், இந்த சம்பவத்திலிருந்து விளங்குகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, பொறாமை என்பது இம்மி அளவும் கடுகளவும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். பெரும் பெரும் யுத்தங்கள், பெரும் பெரும் தியாகங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கெல்லாம் என்னோடு சேர்த்து நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். எங்களுடைய கவனம் எப்பொழுதும் எங்களுடைய மனதை நோக்கியதாக இருக்க வேண்டும். பொறாமை இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிச்சிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொறாமை இருக்கும் காலமெல்லாம் நல்ல அமல்கள் தீப்பற்றி பெரும் பெரும் தீச்சுவாலைக்குள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றன. நான் பிடித்த நோன்பு சாம்பலாகிறது, நான் கொடுக்கின்ற ஸகாத், சதகா எல்லாமே சாம்பலாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யோசனை பண்ணி பாருங்க, இந்த மனதுக்குள்ள எத்தனை பேரை பற்றிய பொறாமையை நான் இவ்வளவு நாள் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று யோசனை பண்ணி பாருங்க. ஏனென்றால் தாபீன்களில் உள்ள இமாம் சுஃபியான் தாவூஸ் என்று நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னார் என்றால், மா ஹலா ஜஸத் மின் ஹஸன். இந்த உலகத்துல பொறாமை இல்லாத உடம்பே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் பொறாமை இருக்கு, இயல்பு. ஆனால் தக்வா உள்ளவர் என்ன செய்வார் என்றால் அதை அப்படியே மூடி மறைத்து விடுவார். பொறாமை அடிப்படையாக கொண்டு பேச மாட்டான். அவனுக்கு இருக்கிற வெறுப்பை வெளிப்படுத்த மாட்டான். அப்படியே போட்டு
ஏசுவார், நொந்து கொள்வார், அநியாயமாக குற்றம் சாட்டுவார். அவனுடைய அந்த நியமத் அவனை விட்டு பறிக்கப்படும் வரைக்கும் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக்கொண்டிருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொறாமை இருக்கிறது, ஒரு நாளும் எங்களுக்கு நன்மை செய்யாது. இதை போராடி எங்கள் மனதிலிருந்து துடை தெரிவது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது, கடமையாக. ஏனென்றால் எங்களுடைய நன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் செய்கிற நல்லவங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய உள்ளங்கள் பொறாமையிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கும் மனதிலே வைத்து, இந்த பொறாமை என்றால் என்னவென்றால், மற்றவரோட அவருக்கு கிடைக்கிற நியமத், அவருக்கு கிடைத்திருக்கிற வளம், அந்த வாழ்க்கை, அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று படாத பாடுபடுகின்ற அந்த இயல்புதான் பொறாமை. எனவே இந்த பொறாமையை இயன்ற அளவு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف خلق الله أجمعين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொண்டு உள்ளங்களை சுத்தப்படுத்துகின்ற அந்த பயிற்சியிலே ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளம் என்பது அல்லாஹ் உற்று நோக்கி பார்க்கின்ற இடம். எங்களுடைய தோற்றமோ, வசீகரமான அந்த இடுப்பான நடையோ, தோளுடைய நிறமோ அல்லாஹ்வுடைய பெருமதி கிடையாது. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உள்ளங்கள். எங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வாரன்னு சொன்னா அந்த வீட்டை போட்டு என்ன பாடுபடுத்தும். வார கெஸ்டுல கண்ணுல ஒரு குறை விளக்கிவிடக் கூடாது என்பதற்காக படாத பாடுபட்டு அந்த வீட்டை சுத்தமாக்கும். எவ்வளவு மேக்சிமம் அழகானதாக அதனை காட்ட முடியுமோ அதற்கான முயற்சிகளை செய்யும். வரப்போவது சாதாரண ஒரு நபர், ஒரு மனிதர். கெஸ்டுடைய போஸ்ட் பெருசா இருந்தால் இங்கால தடக்குடல் ஏற்பாடுகள் இன்னும் அதிகரிக்கும். ஒரு மினிஸ்டர், ஒரு ஜனாதிபதி அல்லது சர்வதேச ஒரு கெஸ்ட் ஒன்று வாரதாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிக செலவழித்து கஷ்டப்பட்டு என்னோட வீட்டுகளை தயாராகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட உள்ளங்களை பார்ப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் என்பது யார்? அல்லாஹ் பார்க்கிற இடங்களில் அல்லாஹ் வருகிற குணங்கள் இருக்க முடியுமா? பொறாமை இருக்க முடியுமா அந்த உள்ளத்துக்குள்ளே? அல்லாஹ் என்னை உற்று பார்க்கிற நேரம் எனது உள்ளம் பொறாமையினால் நிரம்பி இருந்தால் அதை அல்லாஹ் பொருத்திக் கொள்வானா? நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி ஒருவனாக மாறுவேனா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசங்களை செய்தார். சமுதாயம் துண்டாடப்படக்கூடாது, ஒரு உடம்பு போல் இருக்க வேண்டும் என்பதிலே ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் இருந்திருக்கிறது என்பது அவருடைய ஹதீஸ்களை பார்க்கும்போது புலப்படுகிறது. அங்க நொட்டா இங்க வலிக்கோடும் என்ற ஒரு இயல்பிலே தான் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தார். லா தஹாசன் சொன்னார், பொறாமைப்படாதீர்கள். வலா தனாஜஷு வலா தபாகரு வலா ததாபரு வலா யபிஅ பஅதுகும் அலா பைஇ பஅத். ஒருவருடைய வியாபாரத்தை பாதிக்கும் வகையில் உங்களுடைய வியாபாரம் கொடுக்க வாங்கலை செய்யாதீர்கள். சந்தையில் ஒரு பொருளுடைய விலை 30 ரூபாய் என்றால் 30 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டும் என்பது ரசூலுடைய வழிகாட்டு. அவரை விட விற்க வேண்டும் என்பதற்காக 25 ரூபாவாக அந்த பொருளை விற்பதை, எல்லா வகையிலும் சமமான ஒரு பொருளை சந்தையிலே இருக்கின்ற நியாயமான விலையை விட குறைத்து விற்பதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. ஏன்? இது பிரச்சனையை கொண்டு வரும், அந்த சகோதரத்துவத்தை பாதிக்கும் என்று சொன்னார். புறாமைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். அது மாதிரி கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் எங்களை ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு சமுதாயமாக கட்டி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே, ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்திலே ரசூலுல்லாஹ்
சமூகத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கி துண்டு துண்டாக்குற எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாருமே செய்யணும். எல்லாவற்றையும் செய்யும். அதுல பொறாமை முதலிடம். பொறாமை முதலிடம். சுவர்க்கத்துக்கு ஆசை வேண்டுமா? நீங்க இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு செய்கிற அமல் மறுமையை உங்களுக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டுமா? ஆம் என்றால் இப்பொழுது இருந்தே இந்த பொறாமை தூக்கி எறியும். பொறாமையோட பேச வேண்டாம். நியாயத்தை மாத்திரம் பேசுவோம், சரியை மாத்திரம் பேசுவோம். ஒரு ஆள் தலைமைத்துவத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல பொறாமை என்று சொன்னால் அவர் செய்கிற நியாயத்தையும் அநியாயமாக பேசுகிற சமுதாயம் தான் அந்த மாதிரியான புத்திகள் தான் உருவாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். எனக்கு அவர் பிடிக்கலையா, எது செஞ்சாலும் விழ, எது செஞ்சாலும் அநியாயம், விடமாட்டேன், ஓடுவேன், பெட்டிஷன் எழுதுவேன், காட்டிக் கொடுப்பேன், குற்றம் சுமத்துவேன் என்று வலித்து கட்டிக்கொண்டு செயல்படும். எல்லாம் மறுமையை நம்புகின்ற ஒரு மூமின் செய்யக்கூடாது. சுவர்க்கத்தை விரும்புகின்ற ஒரு முஸ்லிம் இவைகளை செய்யக்கூடாது. எத்தனை உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பொறாமையை அடிப்படையாக கொண்ட செயற்பாடுகள் மலிந்து கொண்டு வருகின்றன. எவ்வளவுக்கு அதிகமாக பொறாமைகள் வருகிறதோ அந்த அளவுக்கு எங்களோட ஒற்றுமை, எங்களோட முன்னேற்றம், எங்களோட வசதிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது, வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறதெல்லாம் பின்னணிந்து கொண்டே பின்தள்ளப்பட்டு கொண்டே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்றேன். எனக்கு தெரியாத ஒரு முறையில் நான் ஆடம்பரங்களை விசாரிக்காமல் நான் கருத்து சொல்ல போகக்கூடாது. பொறாமை அடிப்படையாக கொண்டு எதிர்த்தாலும் பிழை என்ற கருத்திலே கருத்துகள் சொல்றோம். இந்த ஊர் அபிவிருத்தியுடைய எல்லா துறைகளையும் பற்றி தான் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொறாமையை வைத்துக் கொண்டு முன்னேறும், நல்ல இடத்தை அடையணும் என்று மட்டும் சிந்தித்துக் கொள்ள வேண்டாம். அது நடக்காது. அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா விஷயத்திலும் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பொறாமை இருக்கு. வியாபாரத்தை தூய்மையான முறையில் செஞ்சா அவர் மறுமையில நபிமார்களோட உட்காருகின்ற பாக்கியத்தை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன் மஅஸ் ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மையை பேசி அமானிதமாக நியாயமான முறையில் வியாபாரம் செய்கின்ற வியாபாரி மறுமையில நபிமார்களோட, சித்தீகீன்களோட, சுஹதாக்களோட இருப்பார் என்பது பெரிய விஷயம். ஆனால் அதுக்குள்ள பொறாமைகளுக்குமாக இருந்தா, அடுத்தவன் வியாபாரத்தை பாதிக்கிற மாதிரி வியாபாரம் செய்வோமா இருந்தா இந்த பாக்கியம் கிடைக்காது. அதுல தொழில் செய்யற இடத்துல பொறாமை, ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா அதுல பொறாமை, இன்கிரிமெண்ட் கிடைச்சா அதுல பொறாமை, எனக்கிட்ட டியூஷனுக்கு வராட்டி அதுல பொறாமை, அந்த பிள்ளைய வகுப்புல ஓரம் கட்டுறது, முகம் பார்த்து பேசுறதுல யாரை நினைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அழிவு வராதா? விடுவிடாதா? நாங்கள் நினைத்ததுதான் சட்டமா மார்க்கமா? நீதி நியாயம் இடமில்லையா? எனது பொக்கட்டும் எனது சம்பாத்தியம் மாத்திரம்தானா உங்களுடைய உச்சகட்ட குறிக்கோள்? அல்லாஹ் இல்லையா? கேள்வி கணக்கு இல்லையா? நரகம் இல்லையா? சுவர்க்கம் இல்லையா? சிராத்தை கடக்க வேண்டுமே. எனக்கிட்ட டியூஷனுக்கு வராட்டி அந்த பிள்ளைய கிளாஸ்ல நான் பார்க்கிறேன். யாருடைய விளையாட்டு? என்ன விளையாட்டு அவர்கிட்ட போனா எனக்கு பொறாமை. அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படணுமா? பின்னடைவுக்கான அத்தனை காரணங்களை மனதுக்குள்ளே போட்டும் அடைத்து வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம். பொறாமை அந்த அழிவுதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. எத்தனை ஆதாரமும் எத்தனை வரலாற்று சான்றிதழ்களுக்கு சொல்ல முடியும். ஊர் முன்னேறணும் என்ற கல்வியில, மருத்துவத்துல, பொருளாதாரத்துல முன்னேறணும் என்ற ஆசை இருந்தால் முதலாவது உங்களோட உள்ளங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க. பொறாமப்படவா? இன்றைக்கு இவனுக்கு கொடுத்த அல்லாஹ் நாளைக்கு எனக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய பங்கீட்டிலே நிம்மதி கொள்ளுங்கள், திருப்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக போய் கொண்டிருக்கிறது. பாவங்கள் அதிகரித்துக் கொண்டு வரும். 1.5 பவுன் பெறுமதியான சங்கிலியை நேற்று பட்ட பகலில ஒரு பொம்பளோட கழுத்துல இருந்து அறுத்து கொண்டு ஓடுகின்ற அளவுக்கு இந்த ஊருக்குள்ள பாவங்கள் மலிந்து விட்டன. இவை பற்றி யாரும் பேச மாட்டோம். இதை
செய்றீங்களா வாப்பா? இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு கேடுதான். நீங்க பெரிய ஒரு போராளி என்று பேர் வாங்கினாலும் பரவாயில்லை. அல்லாஹ்க்கு செய்யாத எல்லாரையும் அல்லாஹ் தூசிக்கும் கணக்கெடுக்கவும் மாட்டான். எனவே பொறாமைப்படுவதை நிறுத்துவோம். பொறாமையின் அடிப்படையாக செய்த செயற்பாடுகளை நிப்பாட்டுவோம். மனசுக்குள்ள பொறாமை வரும், இது ஒரு மனிதனுடைய இயல்பு. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாம மறப்போம், அவனுக்கு அவனை துவாக்கப்போம். இன்று அவனை தலைமை ஆசனத்தில் உட்கார வைத்த அல்லாஹ் எனக்கும் ஒரு நாள் தருவான் என்று அல்லாஹ்வுடைய பங்கீட்டிலே நிம்மதி அடையும். இதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக பொறுப்பாக இருக்க முடியும். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பொறாமை என்கின்ற இந்த குணத்தை எடுத்தறிவதற்கான பயிற்சியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். உலகத்தில் கிடைக்கிற எல்லா சம்பத்துகளும், எல்லா பொருளாதாரம், எல்லா எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய பங்கீடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என்ற குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். நீங்க எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும். சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அதனுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறார். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவருடைய வாழ்வாதாரங்களை, அவர்களுக்கு கிடைக்கிற நியமத்துகளை நாங்க பங்கு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். இனி அதுல கோபப்படுவது, அதுல பொறாமைப்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய பங்கீட்டை குறை காண்பதாக அமையும். அது பெரும் பாவம். அந்த பாவத்திலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பங்கீட்டை பொருந்திக் கொள்வோம். அவனுக்கு கொடுத்த அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நிம்மதி அடைவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான். பொறாமை என்பது செய்கிற நல்லவர்களை எரிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்துல பொறாமைப்படுவதை அனுமதித்தார்கள். அது என்னன்னா, ரெண்டு விஷயம். சத்தியமாக எங்களுக்கு வார பொறாமைகள்ல அந்த ரெண்டு காரியமும் இதுவரைக்கும் இல்லை. ஏதோ ஒன்று இருக்கலாம். நாங்க பொறாமைப்படுறதெல்லாம் பொறாமைப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அம்சங்களுக்கு தான். ரெண்டு விஷயத்துல ரசூலுல்லாஹ் பொறாமை, அதுவும் அந்த நியமத்தை அவனுக்கு போகணும் என்று ஆசை இல்லை, நானும் அதை போல செய்யணும் என்று வர வேட்கை, அது ரசூலுல்லாஹ் வேண்டி இருக்கிறார். ஒரு நபர் யார் என்றால், அவருக்கு அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்கின்ற அல்லது நல்ல ஓதுகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆனோடு நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குர்ஆனை வச்சு அந்த மனிதர் நாட்பகலாக ஓதி நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இவனை பார்த்து பொறாமைப்படலாம். ஆஹா, இப்படி இவர் போன்று குர்ஆன் ஓதுகின்ற ஓய்வு நேரம் கிடைக்கிற ஒரு சூழல் எனக்கு இல்லையே, இருந்த நான் ஓதிக்கொள்வேனே, நான் அதை வச்சு நிறைய கொள்வேனே என்று ஒரு வேட்டை வரலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அல்லாஹ் நிறைய சொத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். அதை வச்சு மாடி கட்டினாரு, இல்லாட்டி பெரிய லக்ஸரி வாகனங்கள் வாங்கினார்கள், அதுக்கல்ல பொறாமை. சொத்து செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர் அதை வச்சு நிறைய சதகாக்கள் செய்கிறார். தான தர்மம் கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிக்கிறார் அல்லாஹ் பாதை. இதை வச்சு ஒரு மனிதன் மனசுக்குள்ள ஆசை வரல, அல்லாஹ் எனக்கு இப்படி இருந்தா நானும் செய்வேனே என்று ஒரு வகையான பொறாமை, அதாவது அந்த பொருளாதாரம் அவர்களுக்கு அழிஞ்சு போகணும் என்ற அந்த நியத்து இல்லாத பொறாமை வரலாம் என்று ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு பொறாமையும் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. எனவே முடிந்த அளவு இந்த பொறாமையை வெளிக்காட்டாமல் அதை அப்படியே மூடி மறைச்சி அல்லாஹ்வுடைய பங்கீட்டை பொருத்திக் கொண்டு எனக்கும் தான் யாரெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் இணையங்களை ஆக்கி வருவானாக. அல்லாஹ் ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வாதில் ஷர்க் வல் முஷ்ரிகீன் வதம்மிர் அதாஅத்-தீன். اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله